அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கதை படிச்சேன். சின்ன கதை தான். ஒரு பக்க கதை. பேரே ரொம்ப அழகா இருந்துச்சு. கழுதையும் நானும். எனக்கு பேரை கேட்ட உடனே என்னடா சுவாரஸ்யமா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் படிக்க போனேன். ஒரு பக்க கதை தான். ரொம்ப சின்ன கதை. எழுதினவங்க பேர் வந்து இளையவேணி கிருஷ்ணா. என்னன்னா, ஒரு தம்பி வந்து நின்னுட்டே இருக்கிறாரு. ஒரு கழுதை அவரை பார்த்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரமா. இந்த தம்பிக்கு புரியல. அது ஏதோ நம்மட சொல்ல வருது. நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு திருப்பியும். அப்ப இவரே கேட்கிறாரு அதுகிட்ட. நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வரியா? ரொம்ப நேரமா என்னைய பார்த்துட்டு இருக்கணும்னு அது இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பிடுச்சாமா. இவருக்கு திருப்பியும் முடியல. திருப்பியும் கேட்கிறாரு. நீ எதையோ சொல்ல வர்றன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னன்னு எனக்கு புரியல. ஏதாவது சொல்லு அப்படின்னு ஒண்ணுதான். அப்ப அது பது அது சொல் அது அப்போ சிரித்துக் கொண்டே எதா இருந்தாலும் பரவாயில்ல நீ வாயை திறந்து சொல்லுமா நான் கேட்கிறேன்னு அது இப்படி திரும்பி பார்த்தோன்னா அது அழகா எழுதியிருக்காங்க. நான் அது ஒரு பார்வை பார்த்தேன். அது பயந்து விட்டது போலும். வேண்டாம் வேண்டாம் உனக்கு விருப்பமில்லை என்றால் என்றது வேக வேகமாக அப்படின்னு சொல்லி போட்டு நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ இவர் கேட்கிறாரு, அந்த கழுதை சொல்லிச்சு, ஒரு நாள் நம்ம குரலை மட்டும் மாத்திக்கிடலாமா? உன்னோட குரலை எனக்கு கொடுத்துடு, என்னோட குரலை நான் உனக்கு கொடுக்குறேன். அப்படின்னோடனே இவரும் இந்த தம்பி சரின்னு சொல்லிட்டாரு. அப்ப கழுதையோட குரலை இவரும் வாங்கிக்கிட்டாரு. இவரோட குரலை வந்து கழுதை கிட்ட கொடுத்துட்டாரு. கழுதை ரோட்ல நடக்குதாமோ பின்னால எல்லாரும் பின்னால பின்னால போறாங்க. பயங்கர அதுக்கு மகிழ்ச்சி. நம்ம பின்னால இவ்வளவு பேர் வராங்களேன்னு. இவருக்கு அப்படி நேர்மாறு. இவர் தலைவர் பேசுறாரு. யாருமே இவரை சட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏளனம் பண்றாங்களாமா. இது நடந்துகிட்டே இருக்குது. இவருக்கு எப்பண்டா இந்த ஒரு நாள் முடியும்னு சொல்லி இருந்திருக்குது. ஒரு நாள் முடிஞ்ச உடனே வேகமா கழுதுகிட்ட போய் முதல்ல உன் குரலை கொடுத்துறா நீ எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா கழுதை எந்த வித சலனமும் இல்லாம திருப்பி கொடுக்குதாமா. இந்த நான் குரலை நான் உன்னோட குரலை நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு. அப்ப இவருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். சரி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால நம்ம குரலை கொடுக்கறதுக்கு வேகமா முன்னால ஓடி வந்துட்டோம். கழுதை ஏன்டா கொடுக்குது அப்படி சொல்லிட்டு இவருக்கு தாங்க முடியாம கழுதைட்டே கேட்டிருக்காரு. நீ ஏன்பா அந்த குரலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு ஒன்ன அது சொல்லிச்சாமா. அந்த ஒரு நாள் இன்பமே போதும். இந்த வாழ்நாள் ஃபுல்லா நான் வந்து நான் மனசுல வச்சுக்கிடுவேன். ஆனா அது அது அங்கங்க இருந்தாதான் அதுக்கு அழகு. அதனால இந்த குரல் உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் மௌனி ஆயிட்டாராம் வாய்மூடி. அது இந்த பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு அதுக்கு பதில் வரும்ல, இருக்கும் இடத்தில் எல்லாம் இருந்தால் சௌக்கியமே கருடன் சொன்னதுன்னு. அந்த மாதிரி அது சின்ன கதை தான். நீ காலில் படிச்சுட்டு எனக்கு அந்த பேரை கேட்ட உடனே ரொம்ப அதிகமா அலாதியா இருந்துச்சு. கழுதையும் நானும். சின்ன கதை. நன்றி. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி.